Okay students, welcome to our class. In this video we are going to see about formal and informal words. This is the continuity video from 6th to 12th standard English grammar. Okay, in this video we are going to see about formal and informal words with suitable examples. Okay, we can move to example. First example, a little, informal, a bit. What is the differentiation between two words? A little, a bit. A little அப்படினாலும் கொஞ்சம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான். A bit அப்படிங்கிறதுனாலும் கொஞ்சம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான். I need to drink a little cup of water. I need to drink or eat a bit of cake. அப்போ ரெண்டுத்துக்குமே மீனிங் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே கொஞ்சம் அப்படிங்கிற வேர்டு தான் மென்ஷன் பண்ணுது. லிட்டில் அப்படிங்கிறதுக்கு குவான்டிட்டி, அந்த வாட்டரை ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். பிட் அப்படிங்கிறது ஒரு பிட் அப்படி. அப்போது நான் ஒரு கேக் வந்து ஐ நீட் டு ஈட் அ கேக் ஆஃப் பிட், அப்போது நான் கொஞ்சோண்டு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கனெக்ட், லிங்க் அப். கனெக்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை எந்த டேட்டில் நடந்திருக்கோ அதை இப்போ கனெக்ட் பண்ணி சொல்கிறது தான் கனெக்ட்னு சொல்கிறோம். அதை லிங்க் பண்ணி சொல்கிறோம். ஒரு விஷயம் வந்து நம்ம நடந்திருக்கு, என்றைக்கும் நடந்திருக்கு, அதை இன்றைக்கி நம்ம இது பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணி சொல்கிறோமா, தட் இஸ் மென் பை கனெக்ட். அதே மாதிரி லிங்க் அப் அப்படின்னாலும் ஒன்று தான். லிங்க் அப்படிங்கிறது என்னது, ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணி நம்ம சொல்கிறது. இப்போது இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அன்றைக்கே இது இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போது அந்த விஷயத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணி சொல்கிறோம். ஸோ த மீனிங் இஸ் மென்ட் பை சேம் மீனிங் ஒன்லி, same meaning but it will give different kind of words. Next example, collect, pick up. collect அப்படிங்கிறதுனா I collected the information from my father. நான் என்னோட தகவல்களை வந்து என்னோட அப்பாட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. பிக்கப் அப்படின்னாலும் ஒன்று தான். இப்போது ஐ பிக்ட் அப் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மை ஃபாதர், இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து டஸ்ட்பினில் போடணும். அப்போது அதை கீழே கிடக்கு, ப்ளீஸ் கலெக்டட் த திங்ஸ் அண்ட் யூ த்ரோ இட் இன் டஸ்ட்பின். அதே மாதிரி பிக்கப் அப்படின்னா நான் பிக்கப் த வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுட்டா? கலெக்ட் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். அதை வந்து கலெக்ட் பண்ணுறது, கேதர் பண்ணுறது, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது. பிக்கப் அப்படின்னா அதே தான். ஆனால் ஒரு வேஸ்ட்டை வந்து ஒரு இடத்துல இருந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி நான் வந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கன்சிடர், திங்க் அபவுட். இப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு என்னோட அப்பாட்ட சொல்லியிருப்பேன். அப்போது எங்கள் அப்பா வந்து அதை என்னைய கூப்பிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எப்படி ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் மென் பை கன்சிடரிங் எ திங்க்? வி ஆர் கேதரிங் and into group and we are considering about one thing to happen. அப்போது அந்த இன்ஃபார்மலாக திங்க் அபவுட்னு இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் அவங்க திங்க் பண்ணுவாங்க எதை பற்றி, நம்ம சொன்ன விஷயத்தை பற்றி. அதுக்கு தான் என்ன அப்படின்னா திங்க் அபவுட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட், ரைட். இப்போது நான் லாஸ்ட் வீடியோவில் இன்கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். எப்படி அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாம் தப்பாக எழுதிடுவோம், அதை வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போது டீச்சர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நோ யுவர் ஆன்சர் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது we are using the same example sentence, how I wrote my exam. This we are questioning this to our teacher. So our teacher is answering us, yeah, you had corrected right அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது you had written correct answer அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கரெக்ட் அப்படிங்கிறதுக்கும் ரைட்டுங்கிறதுக்கும் மீனிங் புரியுதா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான் மென்ஷன் பண்ணும். கரெக்ட் அப்படிங்கிறதுனாலும் அது சரியான பதில் தான், ரைட் அப்படிங்கிறதுனாலும் சரியான ஆன்சர் தான். ஆனால் அது வந்து வேறு வேர்ட்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்ச், டேர். இப்போது ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட சேலஞ்ச் பண்ணுவோம். ஐ சேலஞ்ச் டு யூ, I will get more marks in my examination அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டேர் அப்படிங்கிறதுனால ஒன்று தான். சேலஞ்ச் அப்படிங்கிறது பொலைட்டாக நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறது. இப்போ வந்து நான் வந்து இந்த எக்ஸாமில் இப்படி எடுத்து காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது. டேர் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பயத்தை குறிப்பிடுறது, இன்னொரு விஷயம் வந்து நானும் தைரியமாக நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ we can understand the meaning through this words. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அக்செப்டபிள், ஓகே. இப்போது நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்போம். அப்போது இஸ் திஸ் ட்ரெஸ் இஸ் ஓகே ஃபார் யூ அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த ஓகேங்கிற வேர்டும் அக்செப்டபிள் அப்படிங்கிற வேர்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அக்செப்டபிள் அப்படின்னாலும் என்னதுன்னா சம்மதம் அப்படின்னு அர்த்தம். அக்செப்ட் அப்படின்னா நம்ம சம்மதிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம்.
ஓகே அப்படின்னாலும் அதே மீனிங் தான் கொடுக்குது. ஆனால் அந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட் கைட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் வருது. ஓகே, this dress is acceptable for you, is this dress is okay for you, இந்த வந்து உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறது. அப்போ ஓகே அப்படிங்கிறதுக்கும் அக்செப்டபிள் அப்படிங்கிறதுக்கும் ஒரே மீனிங் தான் கொடுக்குது. பட் இட் கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். கன்ஸ்ட்ரக்ட், பில்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியர் கைட் பண்ணி தான் ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்போது you need to construct this building as soon as possible, you need to build this building as soon as possible. அப்போ we are using the same meaning to them, but in different kinds of words it will come. In next we can move to next example. Decrease, go down. What is meant by decrease and go down? Now for example I had said to you about the increase and go up. The train is increasing upon in Chennai, so we are using the word increase. Decrease, what is meant by decrease? ஒரு விஷயம் வந்து கம்மியாயிட்டே போகிறது. ஓகேவா? இப்போ in a company we will use this word as share market. In who are doing the share market, we will use the word conformly. So how is now? இப்போ இந்த நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறது. ஸோ வி ஆர் யூஸிங் த வேர்ட் டிக்ரீஸ், கோ டவுன். இட் இஸ் கோயிங் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கோ டவுன் அப்படிங்கிற வேர்டுக்கும் டிக்ரீஸ் அப்படிங்கிற வேர்டுக்கும் நம்ம மீனிங் புரிஞ்சுக்கணும். ஒரே மீனிங் தான் கொடுக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ், டாக் அபவுட். நம்ம வந்து எல்லோரும் ஒன்று கூடி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி. அதே மாதிரி இன்ஃபார்மல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாக் அபவுட், அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறத சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் யூஸிங் different kinds of words but in same meaning. அப்போ we are discussing about our trip to Chennai அப்படின்னு சொல்கிறது. talk about, we are talking about to move to Chennai அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எலிமினேட், ரிமூவ். எலிமினேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் you are participating in any competition, from that competition you are eliminating by judges, so remove. I had removed you from the game. அப்போ remove your name from the game. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். என்னது? எலிமினேட் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறது தான், ரிமூவ் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறது தான். அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ், பெட்டர். இப்போது டெஸ்ட்டில் வந்து கம்மியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. அப்போது வாட் அவர் டீச்சர் வில் சே டு யூ, you need to improve your handwriting, you need to improve your studies, then better, try to do better next time, you need to get marks as better way அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ரெண்டுத்துக்குமே நம்ம ஒரே மீனிங் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் சொல்லும் போது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கண்டினியூ, கோ ஆன். you can continue, you should continue on this job, you go on through this job அப்படின்னு சொல்கிறது. அப்போ கண்டினியூ, கோ ஆன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேலை நீங்கள் போயிட்டுருப்பீங்க, ஒரு ஒர்க்கில் போயிட்டுருப்பீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் கோ ஆன், நீங்கள் அதை தொடர்ந்து போயிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது. லாஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸிட், கோ அவுட் ஆஃப். இப்போது நம்ம ஒரு ஷாப்பிங் மால், ஃபார் எக்ஸாம்பிள் we are going to shopping mall, otherwise hospital, any place else, in there they will place the word as exit and enter. What is meant by exit and enter? Enter, in which way we are entering into the place, that is meant by enter. Exit, in which way we are coming outside of the place. So exit, they are placing the word exit, இந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. So exit and go out of, these two words will give the same meaning but it comes in different kinds of words. So I think you had understood this all formal and informal kinds of words. We can seen about informal and informal words in 2 link videos. I think you had understood this video. You no need to memory these 2 videos. Just you go glance on through it, then you solve the example words by your own. Okay students, I think you had understood this video. Thank you for watching.